ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பணிவான வணக்கம். ஐ எம் ரொஷான். வெல்கம் டு ரொஷான் அகாடமி. ஏற்கனவே எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் செய்கிற முயற்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 30 days spoken English class day 5. இன்று நாங்கள் able என்பதை பற்றி படிக்க போகிறோம். be able to, ableக்கு முன்னால be ஃபேமிலியை சேர்ந்த am, is, are, was, were அவற்றினை பாவிக்க வேண்டும். ableக்கு பின்னால to பாவித்து வினைச்சொல்லோட முதலாவது வடிவத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். உதாரணங்களை கவனமாக கவனிப்போம். be able to. I am able to speak English. I am, நான் இருக்கிறேன், able to speak, பேசக்கூடியவனாக இங்கிலீஷ், ஆங்கிலத்தை. I am able to speak English. நான் ஆங்கிலம் பேசக்கூடியவனாக இருக்கிறேன். He is able to speak English. அவன் ஆங்கிலம் பேசக்கூடியவனாக இருக்கிறான். She is able to speak English. அவள் ஆங்கிலம் பேசக்கூடியவளாக இருக்கிறாள். We are able to speak English. நாங்கள் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். You are able to speak English. நீங்கள் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். They are able to speak English. அவர்கள் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த வகையில் நாங்கள் able என்பதை பயன்படுத்திக் கொள்ளலாம். நீங்களும் இவற்றினை கவனமாக படித்து உங்களோட அன்றாட வாழ்க்கையில் இந்த நுணுக்கங்களை பயன்படுத்தி உங்களுடைய பேச்சு ஆங்கிலத்தை, எழுத்து ஆங்கிலத்தை மேம்படுத்தி கொள்ளலாம். Thank you. That's all for today. Have a nice day.